போரை நாங்கள் தனியாக சந்திக்கிறோம். கற்பனை உலகத்தை விட்டு வெளியே வாருங்கள். இஸ்ரேல் இராணுவ தளபதி பேச்சு. இஸ்ரேல் இராணுவ தளபதிகளில் ஒருவரான இயல் சமீர் காசா போர் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் இஸ்ரேல் அமைச்சரவையை திட்டி காட்டமாக பேசியுள்ளார். ஹமாஸுக்கு எதிரான இந்த போரை இஸ்ரேல் இராணுவம் தனியாக சந்திக்கிறது. இஸ்ரேல் அமைச்சரவை எந்த ஒரு ராஜதந்திர நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. தயவு செய்து உங்களது கற்பனை உலகத்திலிருந்து வெளியே வாருங்கள். போதுமான படைபலம் இல்லாமல் இஸ்ரேல் இராணுவம் இந்த போரை சந்தித்து வருகிறது என்று கூறியிருக்கிறார். இந்த செய்தியை இஸ்ரேல் ஊடகமான ஒய்நெட் வெளியிட்ட நிலையில் தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று இஸ்ரேல் அமைச்சர் ஒருவர் கூறியிருக்கிறார். மேலும் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள இஸ்ரேல் இராணுவ தளபதி சமீர், அரசியல் தலைவர்கள் உடன் ஆலோசனை கூட்டம் நடத்தியது உண்மைதான். ஆனால் அது மூடப்பட்ட அறைகளில் நடத்தப்பட்ட இரகசிய கலந்துரையாடல்கள். இப்பொழுது ஊடகங்களில் வெளிவந்திருக்கும் தகவல்கள் முழுமையானது அல்ல, அது யதார்த்தத்தை பிரதிபலிக்கவில்லை என்று இஸ்ரேல் இராணுவம் கூறியிருக்கிறது. 45 நாளில் நிரந்தர போர் நிறுத்தம். இஸ்ரேல் வெளியிட்டிருக்கும் புதிய போர் நிறுத்த முன்மொழிவுகள். இஸ்ரேல் முன்மொழிந்துள்ள புதிய ஒப்பந்தத்தில் 45 நாள் தற்காலிக போர் நிறுத்தத்தை முன்மொழிந்துள்ளது. இந்த நாட்களில் இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கைகள் நிறுத்துவதும், மனிதாபிமான உதவிகள் காசாவுக்குள் வருவதும், பணைய கைதிகளை இரு தரப்பும் பரிமாறிக்கொள்வதும் போன்ற திட்டங்களை இஸ்ரேல் முன்மொழிந்துள்ளது. இஸ்ரேல் முன்மொழிந்துள்ள திட்டத்தின் அடிப்படையில் ஹமாஸ் முதல் நாளில் அமெரிக்கா இஸ்ரேலியரான ஏடன் அலெக்சாண்டரை விடுதலை செய்ய வேண்டும். இரண்டாவது நாளில் ஹமாஸ் 5 பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். இதற்கு பகரமாக இஸ்ரேல் பிடித்து வைத்துள்ள 611 காசா கைதிகளையும் 66 ஆயுட்கால பாலஸ்தீனிய சிறைவாசிகளை இஸ்ரேல் விடுவிக்கும். இந்த நேரத்தில் காசா ஆயுதங்களை கீழே போட வேண்டும். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ரஃபா மற்றும் வடக்கு காசா பகுதியிலிருந்து பின்வாங்க தொடங்கும். மேலும் காசா மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை காசாவுக்குள் நுழைய இஸ்ரேல் அனுமதிக்கும். ஆனால் அந்த உதவி பொருட்கள் பொதுமக்களுக்குத்தான் போய் சேருகிறதா என்பதை கண்காணிக்கும் புதிய செயல்முறையை இஸ்ரேல் உருவாக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது நாள் காசாவில் எப்படி ஆயுத குறைப்பை நடைமுறைப்படுத்துவது, நிரந்தர போர் நிறுத்தத்தை எப்படி அமல்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். 7வது நாளில் 4 பணைய கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்ய வேண்டும். இதற்கு பகரமாக 54 ஆயுள் தண்டனை பெற்ற காசா மக்களையும் இஸ்ரேலால் அக்டோபர் 7, 2023க்கு பிறகு கடத்தி செல்லப்பட்ட 500 கைதிகளையும் இஸ்ரேல் விடுவிக்கும். இந்த நிகழ்வு நடந்த பிறகு காசா சலா அல் தீன் தெருவில் இருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை பின்வாங்கும். 10வது நாளில் மேலும் எத்தனை பணைய கைதிகள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பது குறித்த தகவலை ஹமாஸ் வெளியிட வேண்டும். அதற்கு பகரமாக பாலஸ்தீன கைதிகள் எத்தனை பேரை இஸ்ரேல் பிடித்து வைத்திருக்கிறது என்பது குறித்த தகவலை இஸ்ரேல் வெளியிடும். 20வது நாள் தன்னிடம் உள்ள 16 பணைய கைதிகளின் உடல்களை ஒப்படைக்க வேண்டும். அதற்கு பகரமாக இஸ்ரேலால் கொல்லப்பட்ட 160 பாலஸ்தீனியர்களின் உடலை இஸ்ரேல் வழங்கும். அதற்கு பின்னர் 45வது நாள் நிரந்தர போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். அதில் உடன்பாடு ஏற்பட்ட பிறகு உயிரோடு இருப்பவர்கள் மற்றும் இறந்து போன பணைய கைதிகளின் உடல்களை ஹமாஸ் விடுவிக்கும். தற்காலிக போர் நிறுத்த நாட்களை அதிகரிக்க வேண்டி தேவை ஏற்பட்டால் இரு தரப்பின் ஒப்புதலுடன் அதிகரித்து கொள்ளலாம். இவை அனைத்தும் எகிப்து, கத்தார் மற்றும் அமெரிக்கா மத்தியஸ்தராக வைத்து அவர்களின் உத்தரவாதத்தின் அடிப்படையில் நடைபெற வேண்டும். இவ்வாறு இஸ்ரேல் போர் நிறுத்தம் தொடர்பான புதிய முன்மொழிவு அறிக்கையை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது. அனைத்து கைதிகளையும் ஒரே நேரத்தில் விடுதலை செய்ய ஹமாஸ் வைத்த நிபந்தனை. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை காசா பகுதியை விட்டு வெளியேறி நிரந்தர போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தால் அனைத்து பணைய கைதிகளையும் ஒரே நேரத்தில் விடுதலை செய்ய ஹமாஸ் தயாராக இருப்பதாக ஹமாஸ் தலைவர்களில் ஒருவர் ராய்ட்டர் செய்தி முகமைக்கு தகவல் அளித்துள்ளார். ஏமனில் 15 இடங்களில் அமெரிக்கா தாக்குதல். வடகிழக்கு ஏமனில் 15 வான்வழி தாக்குதல்களை அமெரிக்கா போர் விமானங்கள் நிகழ்த்தியுள்ளது. இதே நேரத்தில் மேல் இருக்கும் கமரான் தீவிலும் அமெரிக்க தாக்குதல் நடத்தியுள்ளது. $33 மில்லியன் மதிப்புள்ள அமெரிக்காவின் MQ-9 ட்ரோனை ஏமன் இராணுவம் தொடர்ச்சியாக சுட்டு வீழ்த்தி வரும் நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஏமன் பொதுமக்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது. மார்ச் மாதத்தில் அமெரிக்க இராணுவம் ஏமன் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியதில் இருந்து இதுவரை 338 ஏமன் பொதுமக்களை அமெரிக்கா கொலை செய்துள்ளது.